வீடியோ ஆன் பண்ணுங்க பார்க்கலாம். தயவுசெய்து switch on your videos. Wait. I want put Wakawe, please. அன்சி, நீ ஏன் பெஸ்காவுக்கு போல? அங்கிள், அம்மா வந்து 17ல இருந்து இங்க இருந்தாங்க. ஸோ 17, உனக்கு என்ன வயசா? 17 ப்ளஸ் ஆயிடுச்சா? 17 ப்ளஸ். அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டியா நீ? ஓகே, குட் குட் குட். எந்த ஸ்டாண்டர்ட் படிக்க? 11th அப்போ? ஆமா அங்கிள். ஓ, பிக் கேர்ள் ஆயிட்டு. நான் 8th 9th படிச்சுட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே, குட். ஓகே, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரு சகோதரர் வந்து நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டிருக்கார். ஒரு 10-15 டவுட்ஸ் கேட்டிருக்காரு பைபிளில். அதை டிஸ்கஸ் பண்ணலாமா, இல்லை ஏதாவது ஒரு டாபிக் போகலாமா? சாய்ஸ் இஸ் யூஸ். ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுக்கலாமா, இல்லை டவுட்ஸ் கேட்கலாமா? டவுட்ஸ் கிளியர் பண்ணலாமா? யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எது தாம்சன்? அவரோட டவுட் சிலது படிக்கலாம். அந்த அதுல வந்து இதுல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன். ஸோ டவுட்ஸ் போகலாம். அப்போ ஃபர்ஸ்ட் டவுட் அவர் கேட்டது என்னன்னா, லெட்ஸ் கோ ஒன் பை ஒன். டவுட் கேட்டார், ஆளை காணும். ஓகே, மத்தேயு 6:1. மத்தேயு 6:1 யாராவது ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். இன்னொருத்தர் வந்து மத்தேயு 5:16 எடுத்துக்கோங்க. ஒருத்தர் மத்தேயு 6:1, இன்னொருத்தர் மத்தேயு 5:16. Make certain you do not perform your religious duties in public, so that people will see what you do. If you do these things publicly, you will not have any reward from your Father. Okay, so don't do your good deeds in front of the public. மத்தேயு 6வது அதிகாரம் 1வது இறைவார்த்தை. யாராவது தமிழ்ல படிங்க பார்க்கலாம். மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அற செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. ஓகே, மக்கள் பார்க்கணும்னு அறச்செயல்லாம் செய்யாதீங்க, நல்ல காரியத்தை செய்யாதீங்க. செஞ்சா உங்கள் விண்ணக தந்தையிடம் வந்து நீங்கள் ஏற்கனவே கைமாறு பெற்றுட்டீங்க. இந்த உலகத்திலே பரலோகத்தில் போகும்போது உங்கள் கஜானா காலியாக இருக்கும் இல்லையா? நிறைய நல்ல காரியம் பண்ணேன்னு சொல்லி அங்கே மேலே போய் பார்க்கும்போது என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. அதனால் அதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லி மத்தேயு 6:1 போட்டிருக்கு. மத்தேயு 5:16 யாரை படிங்க பார்க்கலாம். In the same way, let your light shine before others, so that they may see your good works and give glory to our Father in heaven. Okay, so let the light shine upon other people, so that your good deeds will be known to other people and they will glorify God ன்னு சொல்றார். அங்க குட் டீட்ஸ் மக்கள் முன்னால செய்யாதீங்கன்னு சொல்றாரு, இங்க குட் டீட்ஸ் செய்யுங்கன்னு சொல்றாரு. அதனால என்ன ஒரு ஜீசஸ் மாத்தி பேசுறாரு, கரெக்டான ஒரு டவுட் வருது. யாரும் தமிழ் ஒருத்தன் படிங்க பார்க்கலாம். மத்தேயு 5:16. இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கப்படுவது. என்ன பிரதர், பெந்தகோஸ்து பைபிள் படிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம பைபிளா வேற பைபிளா? கேத்தலிக் பைபிள் தானே சிஸ்டர்? இல்ல பிரதர், எபிரேய மொழிபெயர்ப்பு பெந்தகோஸ்து பைபிள். சரி ஓகே, ஸ்லோவா நம்ம கேத்தலிக் பைபிள் படிக்க ஆரம்பிங்க பிரதர். ஓகேங்களா பிரதர் ஜெரி? ஓகே ஃபைன். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம பைபிள் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷன் வருதோ அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணணும். கான்ட்ரடிக்ஷன் கிடையாது, ஆக்சுவலாக நம்மளுக்கு கான்ட்ரடிக்ஷன் மாதிரி தெரியும். அப்படி இருக்கிறத நம்ம கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ மத்தேயு 6:1 வந்து நம்ம இன்னும் 2 வார்த்தையை தொடர்ந்து படித்தோம்னா, ஓகே, மத்தேயு 6:1 2-3 படிக்கும்போது நமக்கு அவர் எதை குறித்து பேசுகிறாரு நமக்கு தெரியும். மத்தேயு 6வது அதிகாரம், மத்தேயு 6
ரெண்டாவது வார்த்தை என்ன சொல்லுது? நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். அப்போ இங்க ஜீசஸ் எதை பற்றி பேசிட்டு வர நல்ல காரியம் சொல்லும் போது? மத்தேயு 6வது அதிகாரத்துல ஹெல்பிங் த புவர், ஆர்ம்ஸ் கிவிங்கை பற்றி பேசிட்டு வர்றார். தர்மம் செய்யறதை பற்றி பேசுறார். தர்மம் செய்யும் போது நீங்க மற்றவங்க பார்க்கணும்னு செய்யாதீங்க. நீங்க செய்யற தர்மம் யாருக்கும் தெரியக்கூடாது. வலது கை செய்வதை இடது கை அறியக்கூடாது. அவ்வளவு சீக்கிரட்டா செய்யுங்க. அப்போ பரலோகத்துல உங்களுக்கு சொத்து மிகுதியா இருக்கும்னு சொல்றாரு. ஓகே, இப்ப மத்தேயு 5:16 இப்ப அங்க போய் பார்த்தோம்னா 5:15 இருந்து படிச்சோம்னா 14 இருந்து படிக்கலாம். நீங்கள் உலகிற்கு ஒளியா இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாக இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்போதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயலை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அப்போ எப்போ நீங்க இந்த உலகத்துக்கு ஒளியா மாறுறீங்களோ அப்போ யாருக்கும் தெரியாம வீட்டுல உட்காந்துட்டு இருக்காதீங்க. வெளியில போயிட்டு என்ன பண்ணணும்? ஜீசஸ் என்ன நற்கிரியைகள் செய்தார்? பப்ளிக்கா என்னென்ன நற்கிரியைகள் ஜீசஸ் பப்ளிக்கா பண்ணார்? இயேசு கிறிஸ்து பப்ளிக்கா பண்ண நல்ல காரியங்கள் என்ன? மிராக்கிள்ஸ். வேற casting out demons, he did miracle, he healed the people, he preached the kingdom of God. ஓகே, அப்போ நற்செய்தி அறிவிப்பதும் நோயை குணப்படுத்துறதும் பேயை ஓட்டுறது இதெல்லாம் நற்செய்திகள், நற்செயல்கள். ஜீசஸ் பண்ண பப்ளிக்கா பண்ண நற்செயல்கள். இதை பப்ளிக்கா பண்ணணும். ஓகேயா? இதை பண்றதுக்கு நம்ம கூச்சப்படக்கூடாது. இதுதான் கடவுள் நம்ம மற்றவர்களால் ஒளிர செய்யறார். முதல்ல நம்ம சரியாகணும், இறை வார்த்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும். அதுக்கப்புறம் பப்ளிக்ல போயிட்டு என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து செய்த இந்த காரியங்களை எல்லாம் நாம் செய்ய வேண்டும். குறிப்பா உங்களுக்கு பைபிள் வேர்ஸ் வேணா யோவான் 10வது அதிகாரம் 30 லூக்கா 7:21. லூக்கா 7:21-22. அந்நேரத்தில் பிணிகளையும் நோய்களையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த பலர் இயேசு குணமாக்கினார். பார்வையற்ற பலருக்கு பார்வை அருளினார். அப்ப ஜீசஸ் என்ன நல்ல காரியம் செஞ்சாரு? நோயை குணப்படுத்தினார், பேய்களை ஓட்டினார், பார்வையற்றவங்களுக்கு பார்வை கொடுத்தார். 22 பாத்தீங்கன்னா, நீங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளிகள் நலம் அடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுகின்றனர். இதெல்லாத்தையும் போய் அங்க சொல்லுங்க. இப்ப ஜீசஸ் செய்த இந்த நற்செய்தி செயல்களை நம்ம செய்யறதுக்கு கூச்சப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, செய்யணும். நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு பயப்படக்கூடாது, கூச்சப்படக்கூடாது. சிலர் நற்செய்தி அறிவிக்கிறது கூச்சப்படுறோம் இல்லையா? போயிட்டு ஒரு ஸ்ட்ரீட்ல, அந்த காலத்துல ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரின்னு ரோடு ஓரத்துல ப்ரீச் பண்ணுவாங்க. இப்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஒன்று பயம், நிறைய பேருக்கு கூச்சம், 4 பேர் கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதை ஓப்பனா போய் செய்யணும். ஜீசஸ் எதெல்லாம் ஓப்பனா பண்ணாரோ அதை நம்ம ஓப்பனா பண்ணணும். ஜீசஸ் எங்கேயாவது யாருக்காவது பணம் கொடுத்த மாதிரி பைபிள்ல இருக்கா? கஷ்டப்பட்டவங்களுக்கு பணம் கொடுத்த மாதிரி? நம்மளை கொடுக்க சொன்ன ஜீசஸ் யாருக்கும் கொடுக்காம இருந்திருப்பாரா? ஏழைங்களுக்கு நீங்க பணம் கொடுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்ன ஜீசஸ் அவர் செய்யாம இருந்திருப்பாரா? செஞ்சிருப்பார் இல்லையா? ஆனா பைபிள் எங்கேயாவது போட்டிருக்கா? அப்ப என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து பண்ணது யாரும் பாக்குற மாதிரி பண்ணல. கரெக்ட்? அப்ப நம்ம தர்மம் பண்றது மறைவாக செய்ய வேண்டும். மற்றவங்களுக்கு உதவி செஞ்சதை இன்னொருத்தர் போய் சொல்லக்கூடாது. நான் அவங்களுக்கு அவ்வளவு பணம் கொடுத்தேன், நன்றி மறந்துட்டாங்க. சிலர் சொல்றது கேட்டு சொல்றாங்க இல்லையா? நான் செஞ்ச உதவியெல்லாம் மறந்துட்டாங்க, என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், என்னை மறந்து போச்சு. அதுவும் ஒண்ணுதான். ஸோ எந்த ஒரு நல்ல காரியங்கள் நான் மற்றவங்களுக்கு செஞ்சதை வெளியில போய் சொன்னோம்னா பரலோகத்தில் அதுக்கு செய்த பலன் முடிஞ்சு போச்சு. நான் கஷ்டப்பட்டு இவருக்கு சொல்லி கொடுத்து அவரை ஒரு ஊழியக்காராக்குன்னு இப்போ என்ன மறந்துட்டாருன்னு என்ன அர்த்தம்? போச்சு. நம்ம எங்க போட்டு பேங்க் டெபாசிட் நம்மளே கையில இருந்து அங்கிருந்து எடுத்துடுறோம். ஜீசஸ் ஒரு வார்த்தை சொல்றார் இல்லையா? இந்த அழிந்து போகிற பொருளுக்காக உழைக்க வேண்டாம், அழியாத பொருளுக்காக உழையுங்க. இந்த பூமியில சொத்து சேர்த்து வைக்க வேண்டாம், கரப்பாம்பூச்சிலாம் அரிச்சிருவங்க, அதனால பரலோகத்துல சொத்து சேர்த்து வைங்கன்னு சொல்றாரு. அங்க எதுவும் அரிக்காது. ஆனா ஒரு விஷயம் பரலோகத்துல சேர்த்து வைக்கிற சொத்தை அரிக்க முடியும். நீங்க நல்ல காரியம் செஞ்சிருக்கீங்க, பரலோகத்துல சொத்து சேர்த்து இருக்குது. இப்ப எது அதை அழிக்க முடியும்? உங்க நாக்கால அழிக்க முடியும். நீங்க சேர்த்து வச்ச சொத்தை வெளியில போய் சொன்னீங்கன்னா அழிஞ்சிடும், அங்க எரேஸ் ஆயிடும். கிளியர்?
நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? ஓகே. இதுக்கப்புறம் யார்கிட்டயா போய் நான் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணேன், இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணேன், அவங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு போய் சொல்லுவீங்க வெளியில்? சொன்னீங்கன்னா பரலோகத்தில் கஜானா காலி. மேலே போய் பார்க்கும்போது வீடு வெறும் 4 பில்லரோடு நிற்கும். என்ன ஆண்டவரே வெறும் பில்லரோடு இருக்குது, எங்கள் சீலிங்லாம் போகலன்னா நீ கொடுத்த காசு அவ்வளோதான்பான்னு சொல்லிட்டாரு அவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மேலே ஜீசஸ் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நம்ம பில்டிங் ப்ராஜெக்ட் நடந்தது, கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்குது. முதல்ல நம்ம பிளாட் வாங்கிட்டோமான்னு பார்க்கணும். எவ்வளோ பெரிய பிளாட் வாங்கியிருக்கோம், 1 பெட்ரூமா 2 பெட்ரூமான்னு தெரியல. அடுத்தது அங்கே கட்டுறதுக்கு செங்கல் மண்ணில் எங்கேருந்து போகுது? அங்கே செங்கல் வச்சு கட்ட போகிறது இல்லை, எதோ வச்சு கட்ட போகிறது தெரியல. நம்ம செய்கிற நல்ல காரியங்களை வச்சு தான் கட்டு வராங்க. அப்போ நம்ம செய்கிற நல்ல காரியங்கள் அளவுக்கு தான் அங்கே நமக்கு பில்டிங் கட்டப்படும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், அவர் ஹெவன் விஷன் பார்த்தார். ஒரு முறை ஒரு நாள் காலையில் போய் பார்க்கும்போது ஒரு பெரிய பேலஸில் இருந்தது பார்த்தாருன்னு சொல்லி சொன்னார் அவர். நமக்கு பேலஸ் அவுட் ஹவுஸான்னு எப்படி டிசைட் ஆக போகுது? நம்ம செய்கிற நல்ல காரியங்களை பொறுத்து தான் பேலஸில் இருக்க போகிறோமா இல்லை பேலஸ்க்கு அவுட் ஹவுஸில் உட்கார போகிறோமான்னு தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஓகே. ஸோ அப்போ நாக்கு கேர்ஃபுல், நல்ல காரியங்களை வெளியில் சொல்லக்கூடாது. அப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் புரியுதா? நாம் ஒரு சில நல்ல காரியங்கள் செய்தாக வேணும், பப்ளிக்காக செய்யணும். ஒரு சில நல்ல காரியங்கள் மறைவாக செய்யணும். குறிப்பாக பிறருக்கு செய்கிற உதவிகள் மறைவாக செய்ய வேண்டும். கடவுளை பற்றி நாம் அறிக்கை செய்வது, ஹீலிங் பண்ணுறது, டெலிவரன்ஸ் பண்ணுறது, பேய் ஓட்டுறதுலாம் பப்ளிக்காக பண்ணணும். இல்லை 4 பேர் பார்க்குறாங்க, இங்கே நம்ம கூச்சமாக இருக்குது, அப்படி கூச்சப்படக்கூடாது. என்னை குறித்து வெட்கப்படுபவன் குறித்து என் தந்தை முன்னால் நான் வெட்கப்படுவேன் ஆண்டு சொல்கிறார். சிலர் சாட்சி சொல்லுங்க ஆண்டு, உங்கள் வாழ்க்கையில் செய்த நல்ல காரியத்துக்கு சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்க? கூச்சப்பட்டு வர மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு கூச்சப்படக்கூடாது, பப்ளிக்காக சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். இஸ் இட் கிளியர்? ஓகே. ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். இந்த செஷனே டவுட் கிளியர் பண்ணுற செஷன் தான். ஏன் எத்தனை பேர் இன்னும் டவுட், உங்களுக்கு டவுட் இருந்தால் சொல்லுங்கள். டவுட்டே வரல எனக்கு பைபிள் யாராவது இருக்கீங்களாங்க? பைபிளில் டவுட் வரலன்னா 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்றுமே புரியலன்னு அர்த்தம், இல்லை எனக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக சூப்பராக புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம், இல்லை பைபிள் படிக்கவே இல்லைன்னு அர்த்தம். 3ல எந்த கேட்டகரி நீங்கள்? ஹலோ, 1ல பைபிளை நான் சூப்பராக படித்து கரையை கண்டுட்டேன், எனக்கு ஒரு டவுட்டும் கிடையாதுன்னு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நவீன், ஒரே ஒரு டவுட். எனக்கு அந்த சென்டென்ஸ் திரும்ப படிச்சேன், சுத்தமா புரியல. கேமரா ஆக்சஸ் பண்ண முடியல. நான் ட்ரை பண்றேன், செட்டிங்ஸ்ல பெர்மிஷன் இருக்குது, ஆக்சஸ் பண்ணல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நோ ப்ராப்ளம். எந்த இது புரியல? அதாவது உள்ளவரிடம் இல்லாதவரிடம் இருக்கதும் எடுக்கப்படும், உள்ளவரிடம் கொடுக்கப்படும். அது நான் எந்த ஆங்கிள் படிச்சதுல அது எனக்கு சுத்தமா புரியல. ஏன்னா நம்ம கேட்ட வரைக்கும் இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்கப்படும், இருக்கவங்களுக்கு இருக்கப்படும். அந்த ஒரு சின்னதுதான் நம்ம சுத்தி கேட்டோம். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நான் எந்த ஆங்கிள் பத்தில எனக்கு அது கொஞ்சமா புரிய மாட்டேங்குது. அதான் நீங்க எந்த ஆங்கிள் பார்க்கணும், நீங்க பரிசுத்தாவி ஆங்கிள் பார்க்கணும். ஏன்னா பைபிள் எழுதுனது அவர் தான். ஓகேயா? குட். நல்ல டவுட் அது. எப்பவுமே பைபிள் படிக்கும்போது நம்ம ஹோலி ஸ்பிரிட்ட கேட்கணும். ஓகேயா? ஹோலி ஸ்பிரிட்ட கேட்கணும், அவர் சொல்லி தருவார். இன்னொரு விஷயம், அதுக்கு முன்னாலேயும் பின்னாலே இருக்கிற வசனங்களையும் கொஞ்சம் பார்க்கணும், எதை பற்றி சொல்லிட்டு வர்றாங்க இதை சொல்லும் போது. ஓகேயா? அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஓரளவு அந்த இதுக்கு ஆன்சர் புரியும். அந்த வசனம் ஞாபகம் இருக்கா? எந்த அம்சம் எடுக்கிறேன்? ஓகே, மத்தேயு 13:12. ஓகே, இப்போ இதுல ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து விதை விதைப்பன் ஓமையை குறித்து பேசிட்டு இருக்கிறார் இல்லையா? மத்தேயு 13வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது விதை விதைப்பர் ஓமையை குறித்து பேசுறாரு. இந்த விதை விதைப்பர் ஓமை என்ன ஓமை? பேசிக்கா பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தை குறித்த ஓமை. ஸோ பரலோக ராஜ்யத்தை குறிச்சதை ஓமையா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த விதை விதைப்பர் ஓமையை சொல்றாரு. இப்போ ஓமையா பேசுறது எல்லாருக்கும் ஈஸியா புரியணுன்றதுக்காகவா, எதுக்காக ஓமையா பேசுறாரு? இயேசு கிறிஸ்து ஓமையின் வழியாக பேசியதின் நோக்கம் என்ன? சும்மா சொல்லலாம், தப்பா எல்லாருக்கும் புரியறதுக்காண்டி, ஐ மீன் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஈஸியா புரியணுன்றதுக்காக ஊமையா பேசினார் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க.
ஆனா அப்படி கிடையாது. எல்லாருக்கும் புரியறதுக்காக ஊமையா பேசினா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும் இல்லையா? யாருக்குமே புரியலாங்க. கரெக்டா? நிறைய பேர் ப்ரீச் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, மக்களுக்கு எளிமையா புரியறதுக்காக ஆண்டவர் ஊமையில பேசினார். அது தப்பு. ஜீசஸ் ஊமையா பேசுறதுக்கு ரீசனே எல்லாருக்கும் புரியக்கூடாதுன்றதுக்காக தான். நான் சொல்றது அப்படியே கான்ட்ரடிக்ஷனா தெரியும், பட் ஆனா அதான் உண்மை. நான் ப்ரூஃப் பண்ற பாருங்க. யூ கோ பேக் டு திஸ். ஓகே, இப்போ ஆண்டவர் எல்லாம் சொல்லி முடிச்சு, இதெல்லாம் சொல்லி முடிச்சுன்னா சொல்றாரு, கேட்க செவியுடையோர் கேட்கட்டும். அப்ப எவனுக்கு கேட்கிற செவி இருக்குதோ, தாழ்ச்சியோடு கடவுள் சொல்றது எவனுக்கு கேட்கிற செவி இருக்கோ அவனுக்கு மட்டும்தான் கேட்கும், வேற யாருக்கும் கேட்காது. எவனுக்கு உண்மையிலே ஆர்வம் இருக்குதோ, யாருக்கு பரலோகத்தை குறித்த நற்செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், யாருக்கு தாழ்ச்சி இருக்கோ அவங்களுக்கு மட்டும் புரிஞ்சா போதும் தான் ஆண்டவர் சொல்றாரு. இப்போ சீடர்களுக்கு சரியா புரியல. சீடர்கள் அவர் அருகே வந்து, ஏன் அவர்களோடு ஊமை வாயிலாக பேசுகிறீர்? என்ன கேட்குறாங்க, ஏங்க ஊமையா பேசுறீங்க இல்லையா? அதற்கு இயேசு மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறை பொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைத்திருக்கவில்லை. அவங்களுக்கு ஊமை புரிஞ்சுதா புரியலையா? அவங்களுக்கு ஊமையாதான் இல்ல மற்றவங்களுக்கு ஊமையாதான் இருந்தது, புரியல. அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு போறாங்க. ஆனா ஜீசஸ் என்ன சொல்றாரு, விண்ணரசின் மறை பொருளை அறிந்து கொள்ள உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்குது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. அப்ப ஜென்ரலா கேட்டுட்டு ஓமை எங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு போனவங்களுக்கு உண்மையிலே ஓமை புரியல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜீசஸ் எக்ஸ்பிளைன் பண்றாரு இவங்க கிட்ட, அப்போஸ்தலர்களுக்கு அந்த உண்மையான மறைபொருள் என்ன பொருள் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போதான் சீடர்களுக்கு புரியுது. ஓகே, இது முடிச்சுட்டு தான் சொல்றாரு, எத்தனை வசனம், எந்த வசனத்துல வருது அந்த வசனம்? அதிகம் அவங்க இருப்பவர்களுக்கு கொடுக்கப்படும். 1 second, let me see what is that. 13:12. ஓகே, அப்போ இங்க சொல்றாரு, இப்போ உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது மற்றவர்களுக்கு கொடுத்து வைக்கவில்லை, உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவர், மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். இப்போ இவங்களுக்கு புரிஞ்சுதா? அப்போஸ்தலருக்கு புரிஞ்சுது. அப்ப எது அவங்ககிட்ட இருந்து அப்போஸ்தலர்கிட்ட இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. தங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு தங்களை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, தாழ்ச்சி இருந்தது. இப்போ பரிசேயர்களுக்கு தாழ்ச்சியும் இல்லை, ஆர்வமும் இல்லை. அப்போ யாருக்கு இது எல்லாத்தோட கேர்ஃபுல்லா பார்த்தோம்னா, யாருக்கு ஒரு எளிய மனது இருக்குதோ அவர்கள் தான் பேறு பெற்றவர்கள், விண்ணரசு அவர்களுக்கு உரியதுன்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? மத்தேயு 5:3 சொல்றார், எளிய மனதோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் விண்ணரசை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இறை வார்த்தை அவங்களுக்கு புரியும். எனக்கு ப்ரைடா இருக்கிறவங்களுக்கு இறை வார்த்தை ஒழுங்கா புரியாது. ஆனா அவங்க நினைச்சுப்பாங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சுப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரிந்து கொள்ளும் விதமாக தெரிந்து கொள்ள மாட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 5:3 ஆமா, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. ஏழைன்னா கஷ்டப்படுறவங்க, பணத்துல வறுமையா இருக்கவங்கன்னு அர்த்தம் கிடையாது, உள்ளத்தில் எளிமை உள்ளவர்கள்னு அர்த்தம். ஓகே, யார் எளிமையோட கடவுள் பக்கத்துல இருந்து ஆண்டவர் எங்களுக்கு தெரியல சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறாங்களோ. இப்போ இந்த டவுட் நீங்க கேட்கலன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? இல்ல, புரிஞ்சுக்க. ஓகே, எல்லாருமேனாலும் எனக்கு தெரியலன்னு சொல்லும் போது உங்களுக்கு தாழ்ச்சி இருக்குதா இல்லையா? பெருமை இருந்தா எல்லாருமே கேட்பீங்களா? பிரதர் எனக்கு தெரியல பிரதர் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. யாராவது கேட்கட்டு நம்ம ஓரமா இருந்து கத்துக்கலாம்னு நினைச்சு உட்காந்துட்டு இருப்போம். அது யாரும் கேட்கலாம் நமக்கு புரியாது. அப்போ டவுட் கேட்கறது ஒரு தாழ்ச்சி தான். கரெக்டா? அப்போ சில பரிசேயர் சதுசேயர் ஜீசஸ் எங்கேயாவது வந்து எங்களுக்கு தெரியல இது சொல்லித்தாங்கன்னு கேட்டிருக்காங்களா? பைபிள்ல நிறைய கேள்வி கேட்டாங்க ஜீசஸ. ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல இது எங்களுக்கு புரியலன்ற சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டாங்களா? எங்கேயுமே கேட்கல. அப்படி எந்த இடத்துலயும் அப்படி கேட்கல. எங்களுக்கு இது புரியல, தயவுசெய்து சொல்லிக் கொடுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தா ஆண்டவர் பொறுமையா சொல்லி கொடுத்துருப்பார். ஒருத்தர் தெரியாம போய் கேட்டார் நைட்ல. யாரு? நிக்கதேவி மட்டும் போய் கேட்கிறார். அவர்கிட்ட மறுபடியும் பிறந்தாலன்றி விண்ணரசில் நுழைய முடியாது சொல்லும்போது அவருக்கு தெரியாம தப்பான ஒரு பதில சொல்றார். அப்ப ஆண்டவர் அவருக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. எஸ் சிஸ்டர் ஃபெரிஸ் இதை சொல்ல வந்த மாதிரி இருந்தது. ஃபெரிஸ் ஆண்டனி பிரதர், அதான் சொல்ல வந்தீங்களா?
வெரி குட், கண்டுபிடிச்சிட்டானா? ஆண்டவருக்கு நன்றி. ஓகே, ஸோ நிக்கோதேமே ஒரு தாழ்ச்சியோட போய் கேட்கிறாரு. இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு? மறைவா போய் கேட்கிறாரு. அவர் பயத்துல போய் மறைவா கேட்கிறாரு. ஏன்னா தொழுகை கூடத்துல உள்ளவங்க வந்து ஜீசஸோட எதுவும் லிங்க் வச்சு கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க. அதனால பயந்துட்டு நைட்ல போய் கேட்கிறாரு. பகல போய் நம்ம பேசினோம்னா நம்மளே கல்லால் அடிச்சு கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவர் ஒரு மறைவான ஒரு சீடராக இயேசு கிறிஸ்துக்கு மாறுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப யார் யாருக்கெல்லாம் தாழ்ச்சி இருக்குதோ, தாழ்ச்சியோட ஆண்டோட போய் உட்காரும்போது ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு, அதாவது சென்ட் பால் ஒரு இடத்துல அருமையா சொல்வார், எல்லாம் தெரிந்து கொண்டும் என்று தெரியும் என்று சொல்பவன் எதையும் தெரிந்து கொள்ளும் விதமாக தெரிந்து கொள்ளவில்லை. ஏதாவது பைபிள் எனக்கு எல்லாம் தெரியும் சொன்னா அர்த்தம் ஒழுங்கா தெரிந்து கொள்ளும் விதமாக தெரிந்து கொள்ளவில்லை. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க தெரியும்னு சொல்லிட்டு, ஆனா உண்மையிலே அவர்களுக்கு தெரியவில்லை. இப்ப இந்த உவமை சொல்லி முடிக்கும் போது அங்க இருந்த பரிசெல்லாம் நினைச்சிருப்பாங்க, இது என்ன சாதாரண உவமை, எங்களுக்கு புரியும்னு சொல்லி போயிருப்பாங்க. ஆனா அவருடைய உண்மையான அர்த்தம் அவங்களுக்கு புரிந்திருக்காது. இன்னும் சொல்ல போனா இந்த உவமை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உவமை. ஜீசஸ் என்ன இன்னொரு இடத்துல சொல்லுவார், இந்த உவமை உங்களுக்கு புரியலன்னா வேற எந்த உவமை உங்களுக்கு புரியும். அப்ப என்ன அர்த்தம்? பரலோக ராஜ்யத்தை குறித்த மற்ற உவமைகள் புரியறதுக்கு இந்த உவமை தான் கீ. இந்த உவமை சரியா புரியலாம், வேற எந்த உவமையும் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு டெசர்ட் ஃபாதருடைய வாழ்க்கையில ஒரு ஸ்டோரி படிச்சேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால. அதுல ஒரு இளம் துறவி ஒரு பைபிள ஒரு பர்டிகுலர் வசனத்துக்கு அர்த்தம் தெரியாம என்ன பண்ணுவார், தியானிப்பார். 6 மாசம் அந்த ஒரு வசனத்தை வச்சு தியானிச்சு உட்கார்ந்துட்டு இருப்பார். திரும்பி திரும்பி படிப்பார், திரும்ப திரும்ப தியானம் பண்ணுவார். மணிக்கணக்காக உட்காந்து தியானம் பண்ணால் அதுக்கு அர்த்தம் புரியல. 6 மாசம் கழிச்சு அவர் ரொம்ப வெறுத்து போயிட்டு, சரி நம்ம பக்கத்துல இருக்க நம்ம குரு கிட்ட போய் கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எந்திரிப்பார். எந்திரிச்சு அடுத்த நிமிஷத்துல ஒரு ஏஞ்சல் வந்து அவருக்கு அதனுடைய மீனிங்கை சொல்லி கொடுப்பார். அப்போ இந்த சீடருக்கு ஒன்றும் புரியாது. 6 மாசம் நான் இவ்வளவு நாள் தியானம் பண்ண, ஒரு நாள் நீ வந்து பேசல என்கிட்ட, இப்போ எங்க குரு கிட்ட போய் கத்துக்கலாம்னு எந்திரிக்கும் போது நீ வந்து சொல்லி தரீங்களே அப்படின்னு கேட்பாரு. அப்போ அந்த ஏஞ்சல் சொல்லுவாரு, உனக்கு எப்போ தாழ்ச்சி வருதோ அப்போ ஆண்டு கத்துக் கொடுக்க சொன்னார் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். இது உண்மையா நடந்த நிகழ்ச்சி, கதை கிடையாது, உண்மையா நடந்த நிகழ்ச்சி. டெசர்ட் ஃபாதர்ஸ் லைஃப்ல படிச்சோம்னா அதுல இருக்குது. அப்போ நம்ம கத்துக்கிறதுக்கு கூச்சப்படக்கூடாது. இதான் டீச்சபிலிட்டின்னு சொல்லுவாங்க. கத்துக்கிறதுக்கு முடியுதா, சொல்லி கொடுக்கும்போது அது தாழ்ச்சியோடு ஏத்துக்க முடியுதா? இல்லை எனக்கு தெரியும், நான் படிச்சுப்பேன், நான் நெட்ல போய் கூகுளில் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிப்பேன். கூகுள் சிலது கரெக்டாக சொல்லும், சிலது தப்பா சொல்லும். ஆனா ஆவியானவர் சொல்லி கொடுத்தா அது பெர்ஃபெக்டா இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓகே, அடுத்த கேள்விக்கு போலாமா? சரி, இங்க இருக்கவங்க வேற ஏதாவது டவுட் இருந்தா நம்ம அதை எடுக்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா இங்க இருக்கிறவங்களுக்கு? இல்லைன்னா இங்க இருக்கிற கொஸ்டின் லிஸ்ட்ல நம்ம முடிக்கலாம். ஓகே, மத்தேயு 11வது அதிகாரம் 33வது இறைவார்த்தை, 3வது இறைவார்த்தை. மத்தேயு 11:3. Matthew chapter 11 verse 3. அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். ஓகே, இது வந்து ஸ்நாபகர்களுடைய சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை போய் கேட்குறாங்க, வர இருப்பவர் நீர்தானா இல்லை வேற யாராவது வரணுமா? அதாவது வர இருந்த வேண்டிய மெஸ்ஸியா நீர்தானா இல்லை வேற யாராவது மெஸ்ஸியாவான்னு ஒரு டவுட்ல கேட்குறாங்க. இப்போ ஃபெயில் இதுல 2-3 விஷயம் இருக்குது. இவங்க ஏன் நம்பல இல்லையா? இந்த யோவானுடைய சீடர்களால் ஏன் இயேசு கிறிஸ்துவை மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ள முடியலன்னு ஒரு டவுட். நம்ம இயேசு கிறிஸ்துடைய சீடர் ஆண்ட்ரூ இருக்கார் இல்லையா, ஆண்ட்ரூ அண்ட் யோவான், அவங்க 2 பேரும் ஒரு காலத்துல யோவான் ஸ்நானுடைய சீடர்களா இருந்தவங்க தான். ஓகேங்களா? இயேசு கிறிஸ்து அந்த பக்கம் நடந்து போகும்போது யோவான் என்ன சொல்றாரு, இவரே தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்ன உடனே யோவானும் ஆண்ட்ரூ அவருக்கு மேல போயிட்டாங்க. இவர் தான் போக சொல்றாரு, அவர் தான் நான் போயிடுவேன், எனக்கு பின்னால வர்றவர் தான் என்னை விட பெரிய ஆளு, நீ அவங்களை பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஜீசஸ் அடையாளம் காமிக்கிறார். அப்போ யோவானும் ஆண்ட்ரூ இமிடியேட்டா இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா மற்ற சீடர்களால இயேசு கிறிஸ்துவை மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியலன்னு தான் இந்த சகோதரருடைய கேள்வி. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஸ்நாபகர்களுடைய சீடர்களால் இயேசு கிறிஸ்துவை மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை?
நான் ஒரு சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? இப்போ நான் வந்து ஒரு கலர்ஃபுல் ஷர்ட் போட்டு பீச் கீழே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறேன் இல்லையா? இன்னொரு சகோதரர் ஒரு கையில் ஒரு பைபிள், தாடி, அப்படியே ஒரு பவ்யமாக்கு ஒரு பெரிய சிலுவை போட்டு வராருன்னு வச்சுக்கோங்க. யார் உங்களுக்கு பக்திமானா தெரியும்? உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. ஒருத்தர் வந்து நல்லா அங்கி வருது இல்லையா? யாரு நல்லா அங்கி போட்டு தாடி வச்சுட்டு பக்தியா வராங்களோ அவங்களதான் பாக்குறதுக்கு பக்தியா தெரியும். அதுக்காக அவங்க பக்தியிலன்னு அர்த்தம் கிடையாது. சாதாரண ஒரு மனிதன் பார்க்கும்போது இவர் என்ன இந்த வயசுல என்னமோ பீச்ல கோவால போறது, பீச்ல உட்காந்துட்டு இருக்காரு, ட்ரெஸ்ல உட்காந்துட்டு இருக்காரு, மெசேஜ் கொடுக்குறாரு அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஜீசஸ் அப்படிதான் இருந்தார். ஜீசஸ் அந்த காலத்துல, அவர் பிறந்த காலத்துல அவர் வயசுல உள்ள யூத் எப்படி ட்ரெஸ் போடுவாங்களோ அந்த ட்ரெஸ் போட்டிருந்தார். அவர் ஏஜ்ல உள்ள யூத் எப்படி ஹேர் கட் வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி ஹேர் கட் வச்சிருந்தார். ஓகே. ஸ்நாபகர்ல அப்புறம் எப்படி இருந்தாரு? எல்லாம் அந்த என்ன தோல்ல செஞ்ச ஆடை போட்டுட்டு பயங்கரமா ஒரு முனிவர் மாதிரி அப்படிதான் இருந்தார் அவர். உண்மையிலே சிட்டியோட எல்லாம் வரமாட்டாரு. அவருக்கு ஃபுல்லா காட்டுலையும் மலை பிரதேசத்துல உட்காந்து ஜெபிச்சுட்டு இருந்தாரு. இதை பார்த்த சீடர்களுக்கு ஜீசஸை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ ஸ்நாபகர்ல சொல்லும் போது அவங்களால ஏத்துக்க முடியல. குருவே, நீங்க இவ்வளவு பயங்கரமா கடுந்தமா இருக்கிறீங்க, அவர் போய் ஜாலியா பார்ட்டிலாம் அட்டன் பண்றாரு, கரெக்டா? அதனால அவங்களால மைண்ட்ல கம்பேர் பண்ண முடியல. ஜீசஸை வந்து நம்முடைய குருவோட மேல அவங்களால பார்க்க முடியல. அவர் எவ்வளவு சொல்லி பார்த்தோம், நோன்னு தெரியுது, சான்ஸே கிடையாது, உங்க லெவலுக்கு அவர் பக்கத்துல கூட வர முடியாதுன்னு சொல்லி அவங்க மைண்ட்ல அப்படிதான் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். இப்ப புரியுதா எதனால சீடர்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? ஸ்நாபகர்ல அப்படி சீடர்களால ஸ்நாபகர்ல பிறகு ஜீசஸ் பெரியவர்ன்றதை அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவங்களுடைய அப்பியரன்ஸ், ஜீசஸுடைய வே ஆஃப் டாக்கிங், இவரது பயங்கர கம்பீரம், போல்டு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைய மரத்தின் கீழே கோடாரி வச்சாச்சு, எல்லாம் நெருப்புலத்துக்கு தூர போறான், வரீங்களா இல்லையா கொன்னுடுன்ற மாதிரி இருக்குது. அவர் அவ்வளவு ஒரு அதிகாரத்தோட ப்ரீச் பண்றாரு. ஜீசஸ் ரொம்ப சாஃப்டா காலேஜ் பையன் மாதிரி பேசுறாரு. அதனால அவங்களுக்கு இவர் மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுல இன்னொரு டவுட் வரலாம். யோவான் ஸ்நானன் தான் ஜீசஸ் யாருன்னு முதல்ல உலகத்துக்கே சொல்லி அறிமுகப்படுத்துறார். அப்புறம் எப்படி அவருக்கு டவுட் வந்தது? இதனால அவர் சீடர்கள்ட்ட போய் இதை கேட்டு வர சொல்றாரு. இந்த விஷயம் நான் கேட்கிற கேள்வி புரியுதா? ரெண்டாவது கேள்வி புரியுதா? ஸ்நாபகர்ல பிரதான் இல்லையா, ஜான் த பேப்டிஸ்ட் தான் உலகத்துக்கே வந்து இயேசு யாருன்றதை அறிமுகப்படுத்துறார். அப்படிப்பட்ட ஜான் த பேப்டிஸ்ட் கடைசி காலத்துல எதுக்கு சந்தேகம் வந்தது அவருக்கு? சீடர்கிட்ட போயிட்டு வர இருக்கிறது நீர் தானான்னு போய் கேட்டு வர சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வருது. நிறைய பேர் இந்த இடத்துலயும் தப்பா ப்ரீச் பண்றாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலர் என்ன சொல்றாங்க, ஆமா அவர் பண்ணது தப்பு, அதனால ஜீசஸ்க்கு மனசு கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அது தவறான ஒரு போதனை. நீங்க இந்த வசனத்தை எடுத்து பாருங்க. மார்க் 11 மார்க் 11 மார்க் 11வது அதிகாரம் 11வது இறைவார்த்தை. மார்க் சாப்டர் 11 verse 11. அவர் எருசலேமுக்குள் சென்று கோவிலில் நுழைந்தார். அவர் அனைத்தையும் சுற்றி பார்த்து விட்டு மார்க்ல மத்தேயு 11 சாரி, மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. இப்ப ஜீசஸ் வந்து திருமுழுக்கு யோவானை வந்து பாராட்டினாரா இல்ல திட்டினாரா? சத்தமா சொல்லலாம், மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. பாராட்டின மாதிரி இல்ல பிரதர், பயங்கரமான பாராட்டாது. மனிதனாய் பிறந்ததுல யோவான மாதிரி யாருமே கிடையாது, அவர் தான் சூப்பர்ன்றார். பயங்கரமான பாராட்டு. ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்ததில் யோவானை விட பெரியவர் யாரும் கிடையாதுன்னு பாராட்டுறார். ஆனா அதுக்கு முன்னால இருக்கிற வசனம் எப்படி இருக்கு? திட்டுற மாதிரி இருக்குது இல்லையா? ஓகே. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பி சென்ற போது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேச தொடங்கினார். ஓகே. இப்போ என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றுன்னு யாரை பார்த்து சொல்றாரு? யோவானை பார்த்து சொல்லல, யோவானுடைய சீடரை பார்த்து சொல்றாரு. போன அப்புறம் 7வது இறை வார்த்தையில இருந்து யோவானை பற்றி பெருமையா பேச ஆரம்பிக்கிறார்.
அவர்கள் திரும்பி சென்ற போது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேச தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் என்ன சொல்றாரு? யாரை பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ராஃபட்டை விட பெரிய ஆள் அவருன்னு சொல்லிட்டு கடைசியில அவரை பயங்கரமா பாராட்டி பேசுறார். அப்போ முதல்ல திட்டினது யாரை திட்டினார்? அப்போ என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வன் பேறு பெற்றவன் யாரை பார்த்து சொல்றாரு? யோவானுடைய சீடர்களை பார்த்து சொல்றாரு. ஓகேங்களா? என்ன நடக்குது? யோவானுடைய சீடர்களுக்கு ஜீசஸை ஏற்றுக்கொள்ள முடியல. யோவான் சிறையில் இருக்கும்போது யோவானுக்கு தெரியும் தான் இறக்க போறேன்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்றது? எப்படியாவது தன்னுடைய சீடர்களை ஜீசஸ் கிட்ட சேர்த்து விட்டுறன்னு அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ அந்த சீடர்கிட்ட சொல்றாரு, அவர் தான் மெஸ்ஸியா, போய் சேர்ந்துருங்க. யோவானும் ஆண்ட்ரூவும் போயிட்டாங்க, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்களும் அவங்கள பார்த்து போங்கடான்னு சொல்லி சொல்றாரு. அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவர் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தா அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியல. அதனால என்ன பண்றாரு? அட்லீஸ்ட் இயேசு கிறிஸ்துவாவது கன்வின்ஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு நீ அவர்கிட்ட போய் நீர் தான் வர இருந்தாரான்னு போய் கேளுங்க அவர்கிட்ட. அப்படிதான் அவர் அங்கே அனுப்பி விடுறாரு. சந்தேகப்பட்டு அனுப்பி விடல. இஸ் இட் கிளியர்? பிரைஸ் தி லார்ட். ஓகே, இதுல பின்னால் ஒரு வார்த்தையோட ஒரு டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் இந்த மத்தேயு 11:11 அந்த வார்த்தை நிறைய பேருக்கு டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லையா? ஒரு முறை மத்தேயு 11:11 படிக்கலாம். மனிதராய் பிறந்தவர்களும் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச்சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அதுக்கு அர்த்தம் என்ன சிஸ்டர்? அப்ப கேட்டிருக்கேன், டவுட் கேட்டிருக்கலாம்ல. அது நீங்க அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்கன்னு நினைச்சிட்டு. ஓகே, தாயின் வயிற்றுல பிறந்ததுல அது ஸ்பெசிஃபிக்கா அந்த பைபிள் வந்து சோ சூப்பர். நம்ம திரும்பி திரும்பி படிச்சோம்னா நமக்கு கரெக்டா புரியும். அதுல என்ன வார்த்தை சொல்லுது? தாயின் வயிற்றில் பிறந்தவர்களில். அப்ப என்ன அர்த்தம்? ஊன் இயல்பில் பிறந்தவர்களில் யாரும் யோவானை விட பெரியவர் யாரும் கிடையாது. ஓகே, ஆனா அதே நேரத்துல விண்ணரசில் மிக சிறியவர். எப்போ ஒரு மனிதன் விண்ணகத்துக்குள்ள விண்ணரசுல என்ட்ரு ஆகிறாங்க? பரலோக ராஜ்யத்துக்கு. இயேசுவால நம்ம மீட்கப்பட்டுட்டோம், அவரோட ரத்தத்தால மீட்கப்பட்டோம் நம்ம நினைச்சு நம்ம விண்ணகத்துக்கு போறப்போ நம்ம வந்து அந்த ஊழியத்தை தாண்டி வரனால நம்ம வந்து பாதி வந்தீங்க. ஓகே, இப்போ நமக்கு 2 பிறப்பு உண்டு. ஒன்று, தாய் தந்தருடைய உதவியோடு பிறக்கிறோம், ஊனியல்பில் பிறக்கிறோம். இந்த ஊனியல்பில் பிறந்ததுல யோவானை விட பெரியவர் யாரும் கிடையாதுன்னு ஜீசஸ் யோவானை பாராட்டுறார். ஆனா நமக்கு இன்னொரு பிறப்பு பிறந்திருக்கிறோம். என்ன பிறப்பு அது? நிக்கதேமியோட ஆண்டவர் சொல்றாரு, தூய ஆவியால பிறந்திருக்கும். யோவான் 3வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை 3:5 இல்லையா? யார் வந்து நீராலும் நெருப்பாலும் நம்ம பிறக்கிறோமோ, ஆவிக்குள்ள பிறக்கிறோமோ, அதை எடுத்து படிச்சோம். யோவான் 3வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை. மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறை ஆட்சியை காண இயலாது. மறுபடியும் 6வது வார்த்தையில 5:6 ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் அன்றி இறை ஆட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். இப்போ நம்ம முதல்ல பிறந்தது மனித இயல்புல பிறந்தோம். இப்போ ஞானஸ்தானம் வாங்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், அவர் தான் நமக்கு பாவத்தெல்லாம் போக்கினார் என்று நம்ம வாயார அறிக்கை செய்து ஞானஸ்தானம் பெறும் பொழுது நாம் தூய ஆவியினால் பிறக்கிறோம். இந்த பிறப்புல தூய ஆவியை ஏற்றுக்கொண்டவர்கள் மிக மிக சிறியவர்களாக இருந்தாலும், தூய ஆவியில பிறக்கிறவங்க தான் விண்ணரசுல இருக்கிறவங்க. விண்ணரசுனா மோட்சத்துக்கு போனவங்க மாத்திரம் கிடையாது. இந்த உலகத்துல விண்ணரசு இருக்குது. நம்ம ஒவ்வொருவரும் விண்ணரசின் பிரஜைகள். We all belongs to the kingdom of God. ஓகேயா? அப்ப இந்த விண்ணரசுல இருக்கிற ஒவ்வொருவரும் யோவானை விட பெரியவர்கள் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சொல்றாரு. இப்ப விண்ணரசுல இருக்கவங்க யோவானை விட பெரியவங்களா இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. எதனால நம்ம விண்ணரசில் சிறியவர்களும் யோவானை விட பெரியவர் என்று சொல்றார்? Why we are so important?
திருமுழுக்கு யோவான் எந்த டைம்ல அவரால் நேரா ஜீசஸ் பார்க்க முடிஞ்சது? நம்மளால நேரா ஜீசஸ் பார்க்க முடியாம நம்ம அவரை பிலீவ் பண்றதுனால நம்ம ஓகே. அதனாலதான் நம்ம வந்து இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோம், விண்ணரசுடைய மக்கள் ஆயிட்டோம் இல்லையா? அதெல்லாம் ஓகே. முக்கியமான காரணம், ஒரு காரணம் இருக்குது. பிகாஸ் ஜீசஸ் நமக்குள்ள ஜீசஸ் இஸ் இன்சைட் ஆஃப் அஸ். ஓகேயா? இப்போ நம்ம போனோம்னா நம்மளுக்கு ஊழியம் பண்றதுக்கு ஏஞ்சல்ஸ் உண்டு. பழைய ஏற்பாட்டுல யாருக்கும் ஊழியம் பண்றதுக்கு ஏஞ்சல்ஸ் கிடையாது. we are children of God. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல யாரும் சில்ட்ரன் ஆஃப் காட் கிடையாது. மோசஸ் கூட இஸ் நாட் சில்ட்ரன் ஆஃப் காட், இஸ் சர்வெண்ட் ஆஃப் காட் தான் இல்லையா? மோயிசன் பெரிய ஆளான பெரிய ஆள் தான். ஆனா வின்னர் பரலோக ராஜ்யத்துல we are greater than Moses because Jesus is inside of us and we are children of God. மோசஸ் வந்து children of God எங்கேயும் பைபிள்ல போடல. பழைய ஏற்பாட்டுல யாராவது ஒருத்தன் இவர் என்னுடைய மகன் சொல்லியிருக்காரு ஆண்டவர்? எல்லாமே வேலைக்காரங்க தான். ஆனா புதிய ஏற்பாடு நம்மள மகன் கூப்பிடுறாரா, மகள்னு கூப்பிடுறாரா? இன்னும் ரொம்ப யோசிக்கிறீங்க, இன்னும் சந்தேகமா இருக்கா? We are definitely far greater than Old Testament prophets. நம்ம வந்து எலியாவை போல எங்களுக்கு எலிசாவை போல ரெட்டுப்பு அபிஷேகம் வேணும்னு நம்ம கேட்கிறோம். அது ஆக்சுவலா தப்பான ஒரு வேண்டுதல். ஜீசஸே உள்ள இருக்கிற அப்படின்னா ரிட்டான டபுள் போர்ஷன். we have full portion inside of us. கரெக்டா? நிறைய பேர் ஜெபிக்கிறாங்களா, அன்றைய எலிசா மாதிரி எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேணும். நமக்கு முழு ஆசீர்வாதமே உள்ள இருக்கிறார். யார் ஆசீர்வாதம்? ஜீசஸ் தான் ஆசீர்வாதம். he is inside of us. இதை விட பெரிய ஆசீர்வாதம் ஒன்றும் வரப்போறது கிடையாது. ஆவிக்குரிய அனைத்து ஆசீர்வாதமும் என்ன சிஸ்டர் ரொம்ப டவுட்டா இருக்குதா? பிரதர் ரொம்ப குழப்பறான்றீங்களா? சொல்லுங்க, என்ன டவுட் சொல்லுங்க. அதுதான் பிரச்சனையே. நமக்குள்ள இருக்கிறவரை குறிச்சு நம்ம யோசிக்கிறது கிடையாது. நம்ம எவ்வளவு பெரியவங்க யோசிக்கிறது கிடையாது. நம்ம எல்லா நேரத்திலையும் பாவின்னு சொல்லி அதை தான் நினைச்சிட்டு இருக்கோம் தவிர ஹவு கிரேட் வி ஆர் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஏன் we are great? because Jesus is inside of us. நம்முடைய தகுதினால கிடையாது. அவர் எனக்குள் இருப்பதனால் என்னால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. சென்ட் பால் பாருங்க தெளிவா சொல்றார், அழிந்து போகிற இந்த ஊனுடல்வில் ஒரு நன்மையும் இல்லை என்று எனக்கு தெளிவாக தெரியும். ஸோ இஸ் டிக்ளேரிங் there is nothing good in me. ஆனால் எனக்கு வலுவூட்டுடன் துணை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. நமக்கு அந்த கிளாரிட்டி வரணும். எஸ், நான் பாவினா பாவி, யூஸ்லெஸ் எல்லாம் ஓகே. பட் உள்ள ஜீசஸ் இருக்கிறதுனால என்னால எல்லாம் செய்ய முடியும். உள்ள அவர் இருக்கிறதுனால ஐ ஆம் ஹோலி. அவருடைய இரத்தத்தால கழுவப்பட்டதுனால நான் பரிசுத்தவான். இந்த தாட் நமக்கு இருக்கணும். இதை நம்ம டிக்ளேர் பண்ணணும் அடிக்கடி. ஐ ஆம் சன் ஆஃப் காட். நான் சாதாரண ஆள் கிடையாது இல்லையா? என்னால நான் நடந்து வந்தா பேய் பயப்படணும், பேய் ஓடும். இதை வந்து நீங்க டிக்ளேர் பண்ணணும். யூ ஹேவ் டு சே. நீங்க சொல்றதை உங்க காதுல கேட்கணும். தென் யூ வில் பிலீவ். அப்ப நீங்க ஒரு போகும்போது நீங்க நடக்கிற நடை வேற மாதிரி இருக்கும். இப்ப நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்து போறதை பார்த்தாலே இவன் என்ன நொந்து நூலாய்ப்பு வந்துட்டு இருக்கிறான்ற மாதிரி பாக்குறோம் நம்ம கிறிஸ்தவங்களை. உண்மையான கிறிஸ்தவன் தான் யார் என்று தெரிந்து கொண்டால் அவன் வாழ்க்கையில நடக்கிற விதம், பார்க்கிற விதமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஜீசஸ் நடக்கும்போது எப்படி நடந்திருப்பார் இல்லையா? அவரை அடிச்சு நொறுக்கி குத்துயிர் கொலையுயிரா நீ போய் பிலாத்து மேல நிறுத்துறாங்க. ஆனா அவர் பேசின பேச்சை பார்த்து பிலாத்துக்கு ஒன்றும் புரியல. எப்படி இந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்க ஒரு மனுஷன் இவ்வளோ கம்பீரமா பேசுறான்னு சொல்லிட்டு அந்த ஜீசஸ் ஒரு வார்த்தை சொல்லலையா, நான் நினைச்சவனை விடுதலை பண்ண முடியும் நீ பிலாத்து சொல்றான். அப்ப ஜீசஸ் என்ன பதில் சொல்றாரு? மேலிருந்து அருளப்படாவிட்டால் உன்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்றாரு. அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் தான் இவர் எப்படியாவது விடுதலை செய்யணும்னு முயற்சி செய்யறான். ஸோ அந்த சுச்சுவேஷன்லையும் ஜீசஸுடைய வேர்ட் வாஸ் ஸோ பவர்ஃபுல், ஸோ மெஜஸ்டிக். நம்ம வார்த்தை எப்படி இருக்குது? ஜிஎம் கூட ஒரு மிரட்டுனா கைகாலம் ஆடுது. கிறிஸ்தவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை யாருக்கும். கடவுளுக்கு பயப்படுகிற மனிதனுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எப்பொழுது நாம் கடவுளுக்கு ஒழுங்கா பயப்படாமல் இருக்கிறோமோ அப்போதான் மனிதர்களுக்கு பயப்பட வேண்டிய விஷயமாயி போகுது. அதுக்காக நம்ம மரியாதை இல்லாமல் நடக்கணும்னு சொல்ல வரல. அதிகாரத்துல இருந்து மரியாதை கொடுக்கணும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு மனிதன் கடவுளுக்கு உண்மையிலே பயந்து வாழ்க்கையை நடத்துறானோ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த ஒரு அதிகாரியா இருந்தாலும் சரி, அந்த நாட்டின் பிரதிநிதியா இருந்தாலும் சரி, அவர் வந்து மிரட்டினாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரால் அப்படி இருக்க முடியும்? யார் உண்மையிலே கடவுளுக்கு பயந்து வாழ்றாங்களோ. பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா. ஸோ பரலோக ராஜ்யத்தில் சிறியவர்கள் சொல்லும்போது யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெறுகிறாங்களோ அவங்க எல்லோருமே பரலோக ராஜ்யத்துடைய பிரஜைகள். அவங்க எல்லாருமே பழைய ஏற்பாட்டுடைய புனிதர்களோட பெரியவங்க. ஏனென்றால் ஜீசஸ் இஸ் இன்சைட் ஆஃப் அஸ். இன்னும் கொஞ்சம் திருமுழுக்கு யோகன் வந்து அவர் தான் திருமுழுக்கு கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அந்த டயத்துல அவரை விட பெரியவங்க அப்படின்னு சொல்லும்போது அது இன்னும் கரெக்டா ரிலேட் பண்ண முடியல. உங்க டவுட் கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க. விண்ணரசுக்குள்ள வரலையா இல்ல? எஸ், அவரு வந்து ஜீசஸ் கையில இது ஞானஸ்தானம் வாங்கல இல்லையா அவரு. சரி, அவர் மெயினா வந்து இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் தெழுந்த அப்புறம் தான் பரிசுத்தாவியில ஞானஸ்தானம் கொடுக்கறது நடக்குது இல்லையா. அது எப்போ இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் தெழுறாரோ அதுக்கப்புறம் தான் பெந்தகோஸ்துக்கு அப்புறம் தான் பரிசுத்தாவியில ஞானஸ்தானம் கொடுக்கறது நடைபெறுகிறது. அதுக்கு முன்னால பரிசுத்தாவில யாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கல. ஸோ இப்போ புதிய படைப்பாக மாற்றப்படுவது பரிசுத்தாவினால தான் அந்த வேலை நடக்குது. யோவான் 3 பார்த்தோம் இல்லையா, மறுபடியும் பிறந்தால் அன்றி, நீரினாலும் நெருப்பினாலும் பிறந்தால் அன்றி நீங்கள் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது. யோவான் அப்படி பிறக்கல. அவர் காலத்து வரைக்கும் அந்த அபிஷேகம் கொடுக்கப்படவில்லை. அந்த ஒரு புதிய படைப்பாக மாற்றப்படுவது கொடுக்கப்படலை. அதனால அப்பவே வந்து நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்களா? நம்மளை படி தான், ஒன்னு என்னைய படி தான் பேசினார். சிலுவையில தொங்கும் போது ஒன்னு என்னைய படி தான் யோசிச்சுட்டு இருந்தார். உண்மை அதுதான். கல்வாரி சிலுவையில தொங்கும் போது நம்மளதான் யோசிச்சுட்டு இருந்தார். யார் யாரெல்லாம் என்ன நினைச்சு ஒழுங்க மனம் மாறி என்னை ஏற்றுக்கொள்ள போறாங்களோ, எத்தனை பேர் வரப்போறாங்களோன்னு சொல்லிட்டு. தட் இஸ் ட்ரூ. இஸ் இட் கிளியர் பிரதர்? ஃபரீஸ் பிரதர், அப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல விண்ணரசு அப்படிங்கிறது எதை மீன்? ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல விண்ணரசுன்ற வார்த்தையை நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா ஆதாம் பாவம் செஞ்ச உடனே விண்ணரசு இழந்துட்டோம். நம்ம ஆதாமுக்கு வைக்கிற டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டாங்கன்னா விண்ணரசு அவங்களுக்கு தான். ஓகேங்களா? அந்த டெஸ்ட்ல அவங்க கொஞ்ச காலத்திலே பாவத்துல விழுந்ததுனால we lost the kingdom of God. So okay, now I'll go back one more step behind starting the creation. Genesis 1:26 பார்த்தோம்னா கடவுள் மனிதனை உருவாக்கும் போது என்ன சொல்றாரு? நம்ம ஊர்வன பரப்புன எல்லாத்தையும் இவர்கள் ஆளட்டும், நம்ம கையால படைக்க போற எல்லாத்தையும் இவங்க ரூல் பண்ணணும்னு சொல்லி தான் மனிதனையே படைக்க போறார். படைச்சு முடிச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணும் போதும் ஊர்வன பரப்புன எல்லாத்தையும் நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் சொல்லி பண்றார். ஸோ we are supposed to rule the kingdom, this world. இந்த உலகத்தை ஆட்சி செய்யறதுக்காக படைக்கப்பட்டவர்கள். அதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் என்ன கொடுக்குறாரு? எல்லாம் தான் படைத்த அனைத்துக்கும் பேர் வைக்க சொல்றார். ஆக்சுவலா ட்ரைனிங் பீரியட் முடியுதுக்குள்ள ஆதாம் பாவம் பண்ணதுனால தான் முடிஞ்சு போச்சு. இல்லை நம்ம ஃபுல் ட்ரைனிங் தெரிஞ்சிருக்கும், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதில் ட்ரைனிங்குடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பேர் வைக்கிறது. ஆதாமை கூட்டு போயிட்டு தான் படைத்த அனைத்துக்கும் பேர் வைக்க சொல்றார். ஆதாம் பேர் வச்சது பிதாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்? ஆதாம் பாவம் கிடையாது, அதனால அவருடைய இருதயம் பரிசுத்தமா இருந்தது. பிதாவுடைய உள்ளத்துல என்ன இருக்குன்னு அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. பிதா ஒன்னொன்னுக்கு என்ன பேர் வைக்கணும்னு நினைச்சிருந்தாரோ அதை கரெக்டா இவர் வச்சார். Because of his holiness, he is able to understand what was in the heart of God the Father. ஸோ பிதாவுக்கு ரொம்ப பிடிச்சது, சூப்பர் அப்படின்னாரு. ஆனால் அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ள டவுட் வந்து என்ன பண்ண, டவுட் வரல, கவலை வந்துடுச்சு. என்ன கவலை? எல்லாம் ஜோடி ஜோடியா வந்து நமக்கு மட்டும் ஜோடியா காணுமேன்னு சொல்லிட்டு. இது ஒரு சின்ன ஒரு மறை உண்மை இருக்குது. எது வரைக்கும் ஆதாம் சந்தோஷமா இருந்தார், எப்போ வந்து கவலை வந்தது? ஒவ்வொரு ஜோடியா பார்க்கும்போது கவலை வந்தது. அதுக்கு முன்னால கவலைப்படலை. இன்னும் ஒரு வகையில சொல்ல போனா பிதாவை மாத்திரம் பார்த்து பிதா கிட்ட பேசிட்டு இருக்க வரைக்கும் அவருக்கு கவலை வரல. கரெக்ட்? அப்போ ஒரு குருவா போகணும்னு ஆசைப்படுறவங்க, இல்லது ஒரு நன்னா போகணும்னு ஆசைப்படுறவங்க கடவுளை மாத்திரம் பார்த்து கொண்டு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கவலை கிடையாது, சந்தோஷமா இருக்க முடியும். மனிதர்களை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்? அவங்க உண்மையான குருவா, உண்மையான அருட்சகோதரியா வாழ முடியாது. கஷ்டம் வந்துடும், கவலை வந்துடும். இது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாடம். யாராவது நான் ஃபாதரா போகணும்னு ஆசைப்படுறேன், குருவானவரை ஆசைப்படுறேன்னா என்ன? as long as you look into the Lord, you will be happy. You will be the happiest person in this world. The moment you look into the world, அந்த ஹாப்பினஸ் போயிடும், வேற ஒரு கவலை வர ஆரம்பிச்சிடும். ஓகே, குட். ஸோ இப்போ ஏவாளை படிக்கிறது நம்மளுக்கு தெரியும். இன்னொரு கொஸ்டின், இப்போ அவங்க என்ன டெஸ்ட் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, ஓகே இந்த மரத்துல உள்ள கனியை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா இறந்து போவீங்க. பட் எந்த டெஸ்ட் வச்சுன்னா ஒரு பீரியட் உண்டு இல்லையா? உங்களுக்கு ஒரு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வச்சாங்கன்னா 1 hour இல்லை 3 hours ஏதோ ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும்.
ஆன்சி கரெக்டா நான் சொல்றது? ஆமாங்க. உங்களுக்கு ஸ்கூல்ல வைக்கிற டெஸ்ட்ல எவ்வளவு நேரம் வைப்பாங்க? 3 hours. ஸ்கூல்ல சாதாரண டெஸ்ட் 3 hours வைப்பாங்களா? வீக்லி டெஸ்ட்லாம் வீக்லி டெஸ்ட் எல்லாம் 45 minutes. 45 minutes. அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டைம் வைக்கிறாங்க இல்லையா? அப்போ மோட்சத்தில் ஆண்டு ஒரு டெஸ்ட் வைக்கிறாருன்னா அது ஒரு டைம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். இட் இஸ் நாட் ஃபார் எட்டர்னல். ஓகேயா? அந்த டெஸ்ட்ல ரிசல்ட் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா டெஸ்ட் முடிஞ்சிருக்கும். ரிசல்ட் என்ன தெரியுமா? ஆண்டவர் எல்லா கனியையும் சாப்பிடலாம், ஒரே ஒரு மரத்தில் உள்ள கனியை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். இப்போ ஒவ்வொரு மரத்தில் உள்ள கனியை டேஸ்ட் பண்ணிட்டே வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் இன்னொரு கனி இருந்தது நடுவில். 2 மரம் நடுவில் இருக்கு. ஒரு மரம் விளக்கப்பட்ட மரம், நன்மை தீமை அறிவதற்கான மரம். இன்னொரு மரம் என்ன இருந்தது நடுவில்? லைஃப் கிவிங் ஃப்ரூட், அதாவது வாழ்வின் கனி தரும் மரம் ஒன்று இருந்தது. 2 மரம் சென்ட்ரல். நமக்கு எல்லாம் இது வரைக்கும் இந்த விளக்கப்பட்ட கனியை பற்றியே பேசி பேசி அந்த மரம் மறந்து போயிட்டு நமக்கு வாழ்வழிக்கக்கூடிய ஒரு மரம் இருந்தது. அதனுடைய கனியை என்னைக்கு சாப்பிட்டாங்களோ அதுக்கப்புறம் அவங்க இறந்துருக்கவே மாட்டாங்க. பர்ஃபெக்டா டெஸ்ட் முடிஞ்சு போயிருக்கும். ஆனா அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த மரத்தினுடைய கனியை எடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இவங்க பாவம் பண்ணதுனால பரலோக ராஜ்யத்தை நாம் இழந்து போய்விட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கத்துக்கலாம். நீங்க பாவ சைந்தனை பண்ணி பரிசுத்தமா வெளியே வரீங்க. இந்த பரிசுத்தத்துல எவ்வளவு நேரம் நிலைச்சிருக்கிறீங்களோ, நிலைச்சிருக்கும் போது கடவுள் ஒரு கிருபையை கொடுப்பார். நான் நிறைய நேரத்துல சாத்தா என்ன பண்ணுவான், அந்த கிருபையை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னால உங்களை பாவத்தில் உள்ள வச்சிரும். அப்ப அந்த புதிய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாம போகும். எப்படி ஆதாம் ஏவாள் அந்த தேவையில்லாத ஒரு கனியை சாப்பிட்டு கடவுள் கொடுக்க வேண்டியிருந்த மிகப்பெரிய ஒரு கொடையை மிஸ் பண்ணாங்களோ, நாம என்ன பண்றோம், பாவ சிந்தனை பண்ணி பரிசுத்தமா வரோம். கொஞ்ச நேரத்துல மறுபடியும் ஒரு பாவத்தில் விழும்போது கை கேட்டின அந்த கிருபை நமக்கு கிடைக்காம போயிருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப அந்த பரிசுத்தத்தில் நம்பிக்கையில் நிலைத்திருக்க தான் நமக்கு புதிய புதிய கிருபைகள் கொடுக்கப்படும். அப்புறம் புதிய புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்வது எது ரொம்ப முக்கியமா இருக்குது? நம்பிக்கையும் பொறுமையும் மிக மிக அவசியம். பிரைஸ் தி லார்ட். எஸ் நிஷாந்த் பிரதர். பிரதர், நீங்க இப்ப சொன்னீங்க பாவத்தோட அந்த கிரேஸ் தேடுறதுக்கு முன்னாடி விழ வச்சிருவான்னு சொல்ல, விழ வைக்க முயற்சி பண்ணுவோம், நிறைய பேர் விழுந்துடணும். எக்ஸாம்பிள், ஓகே, நீங்க ஒரு பாவ சிந்தனை மட்டும் இதுக்கப்புறம் பாவமே செய்யக்கூட நல்லா பரிசுத்தமா வாழ்ந்துட்டே இருக்கிறீங்க. ஒரு டெம்டேஷன் கொடுக்குறோம். அப்ப பார்த்து அந்த பக்கம் அரைகுறையா ட்ரெஸ் போடுற ஒரு பொண்ணு போறது நம்ம தடுக்க முடியாது. பார்த்துட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தோம்னா முடிஞ்சு போச்சு. கிரேஸ் கைக்கு வர வேண்டிய கிரேஸ் மிஸ் ஆகி போச்சு இல்லையா? இல்ல ஒரு கோவப்பட்டாலும் கிருபை இழந்து போறோம். No, immediately we get the grace, but you lose that grace again. இப்போ நீங்க பாவ சைந்தனம், ஓகே, நல்ல கொஸ்டின். நீங்க பாவ சைந்தனம் பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு கிரேஸ் வருது, நான் இல்லைன்னு சொல்லல. கிரேஸ் நிறைய கிரேஸ் இருக்குது. There is not only one grace. God has millions of grace. Okay, Mother Mary is full of grace போது என்னது, நிறைய கிரேஸ் இருக்குன்னு அர்த்தம். Yeah, so you have certain grace. When you are continuing in that grace, you will get another grace. அப்ப இன்னொரு கிரேஸ் வர்றதுக்கு முன்னால நம்ம அதை மிஸ் பண்றோம். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஞாபகத்துக்கு வருது, நான் சொல்றேன். செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு நாள் ஒரு வழிப்போக்கர் அவங்க பிரான்சிஸ் ஆஃப் அசிசியோட மடத்துல பெல் அடிக்கிறார். பெல் அடிக்கனா கண்டினியூஸா பயங்கர சத்தம் போட்டு அடிச்சுட்டு இருக்கிறார். அப்போ இந்த சீடர் அங்கிருந்து ஓடி வர்றார். ஏன்னா உள்ள பிரான்சிஸ் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காரு, அவர் டிஸ்டர்பன்ஸா இருக்கும், இவர் எவ்வளவு வேகமா அடிக்கிறாருன்னு சொல்லி அந்த டிசைபிள் ஓடி வந்துட்டு சொல்றாரு, சார் கொஞ்சம் நிறுத்துங்க, எதுக்கு இப்படி அடிக்கிறீங்க, அங்க குரு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க அடிக்கிறது அவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சொல்லும் போது அவர் அடிச்சுட்டு தான் இருக்கிறார். அப்பயும் இந்த சீடருக்கு கொஞ்சம் கோவம் வந்துருக்கு. என்ன சார், நான் சொல்ல நீங்க கேட்காம மறுபடியும் அடிக்கிறீங்கன்னா அவர் மறுபடியும் அடிக்கிறார். இப்ப கோவம் வருமா வராதா? இவருக்கு சம கோவம். இவ்வளவு சொல்லிட்டு இருக்கீங்க, கேட்காம மறுபடியும் அடிக்கிறீங்க, குருவானவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நீங்க ஸ்டாப் பண்ணுங்கன்றாரு. 2 பேருக்கும் வாக்குவாதம், சண்டை போட்டுட்டு கடைசியில அவரு வெளியில அப்படி போறாரு. அங்கிருந்து பிரான்சிஸ் ஓடி வர்றாரு கேட்டுக்கு. எங்க வந்தவர் எங்கன்னு தேடுறாரு. வெளியில போய் பார்த்தா ஆளக்கான அவருக்கு போயாச்சு. அப்ப இந்த சீடர் சொல்றாரு,
விடுங்க குருவே, அவர் ரொம்ப மோசமான ஆள், இவ்வளோ சொல்லி கேட்காம பயங்கரமா சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிரான்சிஸ் கேட்கிறாரு, வந்தது ஆள் கிடையாதுப்பா, அவர் ஒரு ஏஞ்சல், அது உனக்கு ஒரு கிரேஸை கொடுக்கறதுக்கு வந்திருந்தாரு, நீ கோவப்பட்டு கெடுத்துட்டியப்பா, எல்லாம் போச்சு, உனக்கு வர வேண்டிய கிருபையை இழந்து போயிட்டியே அப்படின்னாரு. இப்போ சொல்லுங்க, எத்தனை கிரேஸ் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம்? கார் ஓட்டும் போது எத்தனை கிரேஸ் கிடைச்சிருக்கும்? ஆட்டோக்காரன் சொல்றன்னு இப்படி வந்த உடனே ஒரு கிரேஸ் மிஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதுதான். ஸோ அப்போ அந்த கிருபையில நிலைச்சிருக்கும் போது அடுத்த கிருபை கொடுக்கப்படும். அதுக்கு பொறுமை அவசியம், நம்பிக்கையும் பொறுமையும் மிக மிக அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். குட். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட்ல எதுவும் டவுட் இல்லையே? கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, குட். நம்மளுக்கு இன்னும் ஒரு 10 minutes இருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்காவது விசேஷமா எதுவும் ஜெபிக்கணும்னா ஜெபிக்கலாம், இல்லை அடுத்த டவுட்டுக்கு போனால் லேட் ஆகுமோன்னு யோசிக்கிறேன் நான். அங்கிள், எனக்கு ஒரு டவுட். எஸ், சொல்லுமா. அங்கிள், லாசர் இறந்து போகும்போது ஏன் ஜீசஸ் அழுதாங்க? அவர் நம்மளை போல. சொல்லுமா. எனிவேஸ், அவங்க வந்து மிராக்கிள் பண்ணி திருப்பி லாசரஸ் வர முடியும் ஜீசஸ்க்கு தெரியும். அப்ப திருப்பி எதுக்கு ஜீசஸ் அழுதாங்க? ஓகே, ஜீசஸ் நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாக தான் பிறந்தார். ஓகே, நமக்கு இருந்த எல்லா எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் அவருக்கும் இருந்தது. கரெக்ட். இப்போ சில ஆளுங்க பார்த்தீங்கன்னா, ஒரு இறந்து போன வீட்டுக்கு வரும்போது வீட்டில் அங்கே வெளியிலேருந்து வர்ற வரைக்கும் அழுதுருக்க மாட்டாங்க. அந்த போய் பாடியை பார்க்கும்போது அழுதுருக்க மாட்டாங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொன்றும் அழும்போதுனா எடுத்து நம்மளை அறியாமலே ஆட்டோமேட்டிக்காக அழுக வரும். ஃபெய்த் வந்து கண்டேஜியஸ் திங். கண்டேஜியஸ்னா தெரியுமா? ஒருத்தர் இருந்து ஒருத்தர் பரவும், தொத்து வியாதின்னு சொல்ற மாதிரி. ஓகே, கொட்டாய் வந்து ஒருத்தருக்கு வந்தா ஒருத்தருக்கு வருமா? பக்கத்துல இருந்து வரும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே, அதே போல பயமும் ஒருத்தருக்கு ஒரு பயம் வந்ததுன்னா மற்றவங்களுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகும். பைபிள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கட்டுமா? கானான் தேசத்துக்கு போய் உழவு பார்க்க ஒரு 70 பேர் அனுப்புறாரு மோசஸ். 72 பேர் போயிட்டு திரும்பி வந்து என்ன சொல்றாங்க, அந்த நாடு ரொம்ப சூப்பர், ஒரு திராட்சை கொடியுடைய இது வந்து இவ்வளவு பெருசா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க அரக்கர்கள், அவங்க பார்வையில நம்ம வெட்டி கிளி போல இருக்கிறோம், அதனால நம்மளால அவங்களை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி முடிச்ச உடனே 6 லட்சம் மக்களும் ஒவ்வொரு கூச்சல் போடுறாங்க. போயிட்டு வந்தது எத்தனை பேர்? 72 பேர். 6 லட்சம் வீரர்கள், பெண்கள், குழந்தைங்களாம் சேர்த்தா 25 லட்சம் பேர் அழுறாங்க. 12 பேர் சொன்ன வார்த்தையில எத்தனை பேர் எழுதாங்க? 25 லட்சம் மக்கள் அழுறாங்க. இப்போ பயம் பரவுதா பரவலையா? சீடர்கள் வந்து தண்ணியில மூழ்க போற ஒரு சிச்சுவேஷன், போட் கவிழ போகுது, எல்லாம் பயந்தாங்களா பயப்படலையா? அவங்க பயந்ததுக்கான ஜீசஸை பயமுறுத்துறாங்க. ஆண்டவரே, நாங்க சாக போறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? பயம் இப்படிதான் பண்ணும். ஒருத்தருக்கு பயம் வந்தா பக்கத்துல இருந்தும் பயமுறுத்துவாங்க. ஸோ ஃபியர் இஸ் கண்டேஜியஸ், ஃபெய்த் இஸ் ஆல்சோ கண்டேஜியஸ், ஒரி இஸ் ஆல்சோ கண்டேஜியஸ். அதனால தான் நம்ம சேர்ற மக்கள் வந்து இந்த எப்போ பார்த்தாலும் நெகட்டிவா பேசுற மக்களோட அது இருக்கக்கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் ஒன்றும் சரியில்லை, உச்சி ஓட்டிட்டா இருப்பாங்க. அவன் லைஃப்ல மேலே வரவும் மாட்டான். வாயிலிருந்து வர வார்த்தை கரெக்டாக கடவுளுடைய வார்த்தைக்கு உகந்ததா இருந்ததுன்னா மேலே வர முடியும். ஸோ இங்க ஜீசஸ் வந்து வெளியில இருந்து அழுதுட்டு வரல, கல்லறையில போயிட்டு அழல. எப்போ அழுறாரு? மரியா வந்து ஒவ்வொன்றும் ஒப்பாரி வச்ச உடனே அழ ஆரம்பிக்கிறார் இல்லையா? ஏன்னா தெரிஞ்சவங்க ஒரு துக்கத்துல எல்லாம் சேர்ந்து அழும்போது ஆட்டோமேட்டிக்கா we are also human being, அந்த அழுக வரும். கரெக்டா? அதனால அவர் சாதாரண ஒரு மனிதனாகவும் கடவுளாகவும் இருந்தார், மனிதனாகவும் இருந்தார். அந்த மனித சுபாவத்துல ஒரு செகண்ட் அழதான் செய்யறார். இஸ் இட் கிளியர்? ஜீசஸ்க்கு நம்ம எல்லா வகையிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டார்ன்னு இருக்கு. ஸோ எல்லா வகையிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டார், ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. ஸோ நம்ம ஜீசஸ்னா கடவுள்னு வச்சுட்டு ஒரு மேலே வச்சு பார்க்குறோம். அவர் கடவுள் தான், ஆனால் நம்மை போல வளர்ந்தார், நம்மை போல கற்றுக்கொண்டார். நிறைய பேர் ஜீசஸ்க்கு எல்லாம் தெரியும், பிறக்கும் போது எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜீசஸ்க்கு பிறக்கும் போது எல்லாம் தெரியாது. அவர் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் வளர்ந்தார்னு லூக்கா 2:52 சொல்லுது. 2:52 1:52 லூக்கா
2:52 தான் நினைக்கிறேன். இது பிரதர் 252 தானே? எஸ், லூக்கா 2:52. இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தராய் வாழ்ந்து வந்தார். அப்ப ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் வளர்ந்தார். ஞானத்துல வளர்ந்தாருன்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? அவருக்கு முதல்ல எல்லாமே தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. அவர் குழந்தையா பிறக்கும்போது குழந்தையா தான் இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா தான் அவரு ஞானத்தில் வளர்கிறார், இறை ஆற்றலில் வளர்கிறார், பரிசுத்தாவியுடைய வல்லமையில வளர்கிறார். எப்போ அவர் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து முடிஞ்சு வராரோ அப்போதான் அவர் 100% ரியல் பவர்ஃபுல் ஜீசஸா வரார். அது வரைக்கும் இஸ் க்ரோயிங் இன் விஸ்டம். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் என்னை பின்பற்றுங்கள்னு சொல்றார். அவர் வரும்போதே கடவுளா வந்திருந்தாருன்னா அவர் எப்படி நம்ம பின்பற்ற முடியும்? இல்லையா? கடவுளுடைய வல்லமையோடு அவர் இந்த உலகத்துல வந்திருந்தாருன்னா நம்மளால அவரை பின்பற்ற முடியாது. ஆனால் அவர் சாதாரண மனிதனாக வந்து அவர் பெற்றுக்கொண்ட எல்லா வல்லமையும் ஒரு சாதாரண மனிதனால் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் வாழ்ந்தது போல ஒரு சாதாரண மனிதனால் வாழ முடியும். அவர் முழுக்க முழுக்க பரிசுத்தாவின் வல்லமையை கொஞ்சம் கொஞ்சமா தான் பெற்றுக்கொள்றார். பரிசுத்தாவியில் பிறந்தால், இப்ப அவர் பரிசுத்தாவியில் பிறந்தார், நம்ம எதுல பிறந்தோம்? மறுபடியும் பிறக்கும் போது நம்மளும் பரிசுத்தாவில பிறந்துட்டோம் இல்லையா? இப்ப நம்ம வீக்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்ம பரிசுத்தாவில பிறந்துட்டு நமக்குள்ள ஜீசஸ் இருக்கிறார். அதனால நான் பலவீனமானவன், நான் பாவி, நான் மண்ணு, ஒண்ணுக்கும் உதவாதுவேன், நான் குப்பை தூசி, இதெல்லாம் தப்பான வார்த்தை. உள்ள யாரை வச்சு நம்ம குப்பை தூசின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம்? நம்ம குப்பைன்னு அவருக்கு தெரியும். ஆனா உள்ள இருக்கிறது யாரு? அனைத்தையும் படைத்த கடவுள். அதனால நான் உள்ள இவர் இருக்கிறதுனால நான் சூப்பர்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே, ஸோ ஆஃப்டர் ரிசீவிங் பேப்டிசம் we are very different. Praise the Lord. Hallelujah. Nancy, your question clear ஆயிச்சா? ஆமா அங்கிள். Good. Anybody else? So Jesus வந்து முழு வல்லமையோடு இங்க வரல. அதனால யோசிச்சுக்கோங்க. சாதாரண ஒரு மனிதனா பிறந்து அவர் பெற்றுக்கொண்ட எல்லா இதுமே வந்து ஜெபத்தினாலும் தபத்தினாலும் நம்பிக்கையினாலும் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறார். அதனாலதான் நம்மையும் அதே மாதிரி பின்னால வாங்கன்னு சொல்றாரு. நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்றோம்? ஒன்று சொல்லும்போது அவர் ஜீசஸ் பண்ணார்ப்பா, நம்ம பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். அது தவறு. அது ஒரு தவறான ஒரு சிந்தனை. எங்க அப்பா பண்ணா நான் பண்ண முடியுன்ற ஒரு மைண்ட் செட் வந்தாதான் நம்ம கரெக்டா ஜீசஸை பின்பற்றோம்னு அர்த்தம் இல்லையா? இஃப் ஜீசஸ் கேன் டூ, we can do. பைபிள் சொல்றது என்னை விட பெரிய காரியங்களையும் என்னை விசுவசிப்பவர்கள் செய்வார்கள். யார் இயேசு கிறிஸ்துவோட பெரிய காரியத்தை செய்ய முடியும்? பிஷப்லாம் செய்ய முடியுமா? பைபிள் அப்படியா போட்டிருக்குது? பிஷப்லாம் இயேசு கிறிஸ்துவோட பெரிய என்னோட சீடர்கள் வந்து என்னடியும் பெரிய காரியங்கள் செய்வாங்க. பைபிள் என்னுடைய சீடர்கள் என்னுடைய பெரிய காரியங்கள்லாம் செய்வாங்கன்னு சொல்ல போடல. என்னை நம்புகிறவர்கள் என்னை விட பெரிய காரியங்களை செய்வார்கள். Who believes Jesus properly, they can do a greater thing than Jesus. Okay. டைட்டில் வந்து கிங்டம் ஆஃப் காட்ல டைட்டிலுக்கு வேலையே கிடையாது. நிறைய பேர் டைட்டில் பிடிச்சிட்டு நாங்கள் பெரிய ஆள்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் 12 வருஷம் படித்தோம், 13 வருஷம் படிச்சுட்டு குருவானவராக இருக்கும், எல்லாம் நல்லது. வி ரெஸ்பெக்ட் தட் திங். ஆனால் கிங்டம் ஆஃப் காட்ல அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. மாதிரி சேர் அப்படிதான் சொன்னாங்க. எங்களுக்கு பைபிள் ஃபுல்லா தெரியும், நாங்கள் பைபிள் ஃபுல்லா கரைச்சி குடிச்சிருக்கோம். அவங்களால ஒரு பேய் ஓட்ட முடிஞ்சுதா? ஒரு தலைவலியை ஹீல் பண்ண முடிஞ்சுதா? அப்போ சிலருக்கு பழைய ஏற்பாடு ஒன்றும் தெரியாது, அறகுறையா கூட தெரியாது. ஜீசஸ் சொன்னது மட்டும் தெரியும். ஆனா இறந்து போனவங்களை உயிர்ப்பிக்க முடிஞ்சுதா? முடியலையா? எது பெட்டர்? பைபிள் ஃபுல்லா எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நான் தியாலஜி படிச்சிருக்கேன், எனக்கு எது தெரியும் எது தெரியும் சொல்றது பெட்டரா? எனக்கு 4-5 இறை வார்த்தை தெரியுமா, ஆனா நான் போனேன்னா பேய் ஓடுன்றது பெட்டரா? என்ன சத்தத்தை காணும்? ஹலோ, கம் ஆன், ரிப்ளை பேக் டு மீ. See, 4 வார்த்தை தெரிஞ்சாலும் அதை வாழ்க்கையில கடைபிடிக்கணும். ஜீசஸ் மேல நம்பிக்கை வச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ண தெரியணும். சீடர்களுக்கு இயேசுகிறது சொன்னது மட்டும் தெரியும், பழைய ஏற்பாட்டுல அறகுறையா தான் தெரியும். அவங்க என்ன படிக்கல, மீன்பிடி வேலை செஞ்சிருந்தவங்க என்ன தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. ஆனா ஜீசஸ் சொன்னதை முழுக்க நம்பினாங்க. அதை கொண்டு பெரிய காரியங்களை அவர்களால் செய்ய முடிந்தது. அப்ப நம்மளும் வந்து எனக்கு எல்லாம் பைபிள் தெரியணும்ன்றது அவசியம் இல்லை. தெரிஞ்சதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அடுத்தது ஜீசஸ் சொன்னதை செய்யணும். பேயை ஓட்டணும், நோயை குணப்படுத்தணும், இறந்து போனவர்களை உயிர்ப்பிக்கணும். போயிட்டு ஒரு டெட் பாடி வந்தா
ப்ரேயர் பண்ணீங்களா பண்ண மாட்டீங்களா? ஹலோ, எட்டர்னல் ரெஸ்ட் பி கிராண்டட்னு ப்ரேயர் பண்ணீங்களா? எந்திரிச்சு நடன்னு ப்ரேயர் பண்ணீங்களா? ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லுறது நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா, உலகத்துல ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லுறது நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏசு நாமத்தில் எந்திரிச்சு நடன்னு சொல்லுறதுதான் ஆளை காணும். நான் என்ன சொல்றேன், அட்லீஸ்ட் ட்ரை. இன்னைக்கு ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு சக்சீட் ஆவீங்க. ட்ரையே பண்ணலாம் ஒரு நாளைக்கு சக்சஸ் ஆக முடியாது. ஓகேயா, ட்ரை பண்ணுவோம். நிறைய பேர் ட்ரையே பண்றது கிடையாது. நான் நிறைய பேர்ட்ட கேட்குற ஒரு கேள்வி, ஜீசஸ் வந்து அந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடல்ல போய் விழுன்னு சொன்னா போய் விழுன்னு சொல்லியிருக்காரு. எத்தனை பேர் ட்ரை பண்ணிருக்கீங்க? அப்படி யாராவது சொல்லிருக்கீங்க மலையை பார்த்து போன்னு சொல்லியிருக்கீங்களா? அப்புறம் எப்படி நீங்க ஃபெய்த்ல வளர முடியும்? ஃபர்ஸ்ட் ட்ரை. ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா யோசித்து கேட்கலாம், ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, நான் சொன்னேன் போக மாட்டேங்குது, எங்க பிரச்சனைன்னு கேட்டு பார்க்கலாம். நீங்க ட்ரையே பண்ண ஜீசஸ் சொன்னதை நம்பவே இல்லைன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ்குள்ள வந்து 3வது மாசமே 2வது மாசம் 3வது மாசம் அப்பதான் அந்த வசனத்தை படித்தேன். உடனே ஒரு கிளாஸ் ஃபுல்லா தண்ணி எடுத்து வச்சு டேபிள் மேல வச்சுட்டு, ஏசு கிறிஸ்து நாமத்தில் இந்த கிளாஸ் ஒரு அடி தள்ளி போட்டோம். ஒரு 10 முறை 15 முறை சொல்லி பார்த்தோம், ஒன்றும் நடக்கல. அப்புறம் ஆண்டவரே என்ன ஆண்டவரே ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஒரு திருப்பி அந்த வார்த்தையை படிச்சு பார்த்தேன். அப்பதான் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி சொன்னால் நீ சொன்னவாறு நடக்கும். அப்ப நம்மகிட்ட எங்கேயோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் அங்க ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரு ஸ்டேஜ் வரும்போது கடவுள் அதை எப்படி கிளியர் பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. பிரைஸ் தி லார்ட். அப்ப ட்ரை பண்ணி பார்க்கணும். இறந்தோரை உயிர்த்தெழ செய்யுங்கள்ன்றது ஜீசஸ் கட்டளையா கொடுக்குறாரா, ரிக்வெஸ்டா கொடுக்குறாரா, சும்மா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றாரா, இல்ல கடவுளுடைய சித்தம் இருந்தா நடக்கும்னு சொல்றாரா? இட் இஸ் அ கமாண்ட்மெண்ட். புரியுதா? நிறைய பேர் அது புரிய மாட்டேங்குது. இறந்தோர் பரலோகத்தை குறித்த நற்செய்தி அறிவியுங்கள், நோயாளியை குணமாக்குங்கள், பேயை ஓட்டுங்கள், இறந்தோரை உயிர்த்தெழச் செய்யுங்கள். இது ஒரு கமாண்ட்மெண்ட். எப்போ நம்ம மைண்ட்ல இது ஒரு கட்டளை, ஜீசஸ் நம்மளை கட்டளை கொடுத்துருக்காரு இதை செய்ய சொல்லின்றது வருதோ, அப்போ உங்களுக்கு இறந்தோரை உயிர்த்தெழுதக்கூடிய நம்பிக்கை வரும். நிறைய பேர் அது கடவுளுடைய சித்தம் இல்லை பிரதர், அவர் இறந்து போயிட்டாரு, ஜீசஸ் அந்த இடத்துல இருந்து இறந்து போயிருப்பாரு, அதான் கொஸ்டின். நம்ம வீட்டுல ஒரு 30 வயசு பையன் இறந்து போயிடாருன்னு வச்சுக்கோங்க குடும்பத்துல. ஜீசஸ் அந்த இடத்துல இருந்தா ஓகே, அது கடவுளுடைய அவருடைய டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு விட்டுருப்பாரா? சொல்லிருப்பாரா? அப்படி சொல்றதா ஜீசஸ் இந்த கட்டளை நம்ம கொடுத்துருக்க மாட்டார். இறந்தோரை உயிர்த்தெழ செய்யுங்கன்ற கட்டளை கொடுத்துருக்க மாட்டார். இது கமாண்ட்மெண்ட். செயின்ட் பேட்ரிக் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சு பார்த்தா 39 பேர் இறந்து போறவங்களை உயிர்ப்பிச்சாருன்னு சொல்லியிருக்குது. 39 டெட் பீப்புள். வேர்ல்டு ஹிஸ்டரியில 39 பேர் உயிர்ப்பிச்சது யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு அதிகமான மனிதனை நம்ம வாழ்க்கையில எத்தனை பேர்கிட்ட இறந்து போனதை பார்த்திருப்போம் இது வரைக்கும்? ஜோசப் பிரதர், உங்க லைஃப்ல இறந்து போனவங்க எத்தனை பேரை பார்த்திருக்கீங்க பிரதர் நீங்க? 20-30 டெட் பாடி எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? 20 பேர் பார்த்திருப்பீங்களா? ஓகே. 30 40 1 by 1 சொல்லுங்க. அதாவது கூட்டத்துல இல்ல, சாதாரண ஒருத்தரா பார்க்கும்போது 40 பேர் இதுக்கு போயிருப்பீங்களா நீங்க இறப்புக்கு? ஓகே, கூட போயிருக்கீங்க. பரவாயில்ல, நிறைய டெட் பாடி இதுக்கு போயிருக்கீங்க நீங்க. நான் அவ்வளவு இதெல்லாம் பார்த்தது இல்லை பிரதர், இறந்து போனவங்க எல்லாம். ஸோ இப்ப இவர் 39 பேர் எழுப்பினாருன்னு அர்த்தம், அவர் கண்ணில் யாராவது இறந்தவங்களை பார்த்து எழுப்பி விட்டு போயிட்டு இருக்கிறார். கரெக்டா? ஜீசஸ்ட போயிட்டு இது வந்து கடவுளுடைய சித்தமானு கேட்கல. அவர் ஆண்டவர் கட்டளை கொடுத்துறாரு, இறந்தவொன்னு எழுப்பி விட சொல்லி எழுப்பி விட்டு போயிட்டே இருக்கிறார். ஸோ இதை வந்து நம்ம மைண்ட் டியூன் ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இறந்தவர்களை உங்க வாழ்க்கையில் நீங்க உயிர்ப்பிக்கின்றதுக்கு முதல் ஸ்டெப் இதுதான். இட் இஸ் நாட் விஷ், இட் இஸ் அ கமாண்ட் ஃப்ரம் ஜீசஸ். அது கடவுளுடைய சித்தம். ஒரு கிறிஸ்தவன் இறந்து போனவங்களை உயிர்ப்பிக்கணுன்றது கடவுளுடைய விருப்பம். ஏன்னா அப்பதான் கடவுளுடைய நாம அந்த இடத்துல பயங்கரமா மகிமைப்பட போகுது. பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஓகே, இன்னைக்கு போதும், டைம் ஆயிடுச்சு. we are exactly 5:30. யாராவது ஒருத்தர் க்ளோசிங் ப்ரேயர் பண்றீங்களா? யாராவது ஒருத்தர் ஃபைனல் ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ண பார்க்கலாம். யார் பண்றது? ஸ்லோவா பிரைஸ் அண்ட் வர்ஷிப் இங்க வரவங்களே பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்லோவா ப்ரேயர்ஸ்லாம் நீங்களே பண்ண ஆரம்பிக்கணும். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் நீங்கள் மெசேஜ் கொடுக்க ஆரம்பிக்கணும். கிரேஷி பெட்ரிசி அன்னைக்கு நான் வீடியோ ஆன் பண்ணவே இல்லை. எல்லாம் மரிய பிரபாகர் அவனை மெசேஜ் கொடுத்ததில் இது மறந்துட்டேன். வின்ஸ்டார், நீ எங்க இருக்கிற? வின்ஸ்டார், ஓ கிரேசி சிஸ்டர், நீங்க தானே ஊழியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க?
ஊழியம் முன்னா நீங்க வீடியோ ஆன் பண்ணி டவுட் இருந்தா கேட்டுக்கணும் சிஸ்டர். மைக் மியூட்ல இருக்குது. கேட்கணும் பிரதர். ஓகே குட். ஓகே, முதல்ல இருந்து கேட்டு இருந்தீங்களா டவுட்லாம்? கேட்போம் பிரதர். எனக்கு எப்ப தோணுதோ அப்ப நான் கேட்பேன் பிரதர். இல்ல இப்போ நான் பேசுனது முதல்ல இருந்து கேட்டுட்டு இருந்தீங்களா எப்படின்னு? கேட்டுட்டு இருந்தேன். ஆமா பிரதர். ஆமா பிரதர். புரிஞ்சதா? டவுட்லாம் கிளியர் ஆச்சா? பிரதர். இல்ல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு பிரதர் எல்லாமே. வெரி குட். ஓகே குட். ஒரு ஃபைனல் பிரேயர் பண்றீங்களா? ஓகே பிரதர். எஸ். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை உமக்காக பயன்படுத்த உண்மை பற்றி நாங்கள் பேசின ஒவ்வொரு விஷயங்களையும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு கிருபை தருமாறு இறைஞ்சி வேண்டுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இணைப்பில் கலந்து கொண்ட எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இது வல்லமையான கரத்தில் எடுத்து எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். thank you all. அடுத்து ஒரு prayer meeting இருக்கு, அதனால நான் க்ளோஸ் பண்றேன். we'll meet all of you next week. okay, bye bye. god bless you all. எனக்கு அது மறந்தே போச்சு. இல்ல ஒன்றும் மாத்தலாம் வேண்டாம்.